அண்ணே, இந்த வீட்டுக்குள்ளே வந்து செம்மரமும் சந்தன மரமும் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யானா? அப்படி வளர்க்குறதா இருந்தால் எத்தனை வளர்க்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே? ஒரு நார்மலாக ஒரு சின்ன இடம் பின்னாடி பேக்ரவுண்டில் இடம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ வளர்க்கலாம்? ஒரு மரம் எவ்வளவு வளர்க்கலாம்னா, அதுக்கு கிளை பரப்புறதுக்கு தேவையான இடம் இருக்கணும். ஒரு 10 அடி இருந்தால் தான் நீங்கள் சாதாரண இப்போ ரோட்டில் மரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 10 அடி கிளை வரும். ஓகே. அந்த கிளை எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஒவ்வொரு மரத்தும் ஒரு கிளை அரச மரம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக 1 ஏக்கர்லேயே வரும். அப்போ நீங்கள் என்ன மரம் வளர்க்க போகிறீங்களோ, அதோட கெனாப்பின்னு சொல்லக்கூடிய அந்த கிளை எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கான இடைவெளி கொடுத்து நீங்கள் மரம் நடணும். எந்த மரம் நடுறதுக்கும் தடையே கிடையாது. நீங்கள் சந்தனமாக இருக்கட்டும், செம்மரமாக இருக்கட்டும், இது என்ன மரம் நடுறதுனாலும் தமிழகத்தில் நடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இந்தியாவிலையும் எந்த தடையும் கிடையாது. விற்பனையில் ஏற்றுமதியில் தான் ஒரு சில தடைகள் இருக்குது. செம்மரத்தை நீங்களே வெட்டி பயன்படுத்தினா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. இதே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அனுமதி வாங்கணும். சந்தன மரத்தை நீங்கள் வளர்த்து நீங்களே யூஸ் பண்ணால் யார்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதான் விற்கணும்னா அரசாங்கத்தில் மட்டும் தான் விற்கணும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த தடையும் கிடையாது. வளர்க்குறதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குதோ மினிமம் 10 அடிக்கு ஒரு மரம் நட்டிங்கன்னா நல்லது. அவ்வளோதான். எவ்வளோ மரம்னு நட்டுக்கலாம். இப்போ செம்மரம் மரமும் ஒரே ஒரு மரம் வளர்க்கணும், நல்லா வளர்ந்துருச்சு. அது வந்து கவர்மெண்ட் கிட்டேயே விற்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ போகுன்ற ஒரு இது இருக்கலாம்னா அது எவ்வளோ இருக்கணும்? அரசாங்கம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. இப்போ அரசாங்கம்னா ஆந்திர அரசாங்கமே அதை வெட்டி அந்த ஃபாரஸ்டில் உள்ளதை எக்ஸ்போர்ட் பண்ணுது. அதனால அது அரசாங்கம். மற்றபடி வந்து தனியார் தான் இதை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா தரத்தை பொறுத்து தான் இருக்குது. முதல் குவாலிட்டி அப்படிங்கிறது டார்க் ப்ரௌனாக அதோட ஹார்ட்வுட் வரணும். அது எங்கே வரும்னா வறட்சியானது. ஒரு ட்ராப் கூட நீ தண்ணி கொடுக்கக்கூடாது. மழை தண்ணியிலேயே வளரணும். செம்மண் சரளையில் வளரணும். அப்போ தான் அதோட ஹார்ட்வுட், அதாவது இருதய கட்டைன்னு சொல்லக்கூடிய அது மத்தியில் இருக்கும். அது வந்து டார்க் ப்ரௌனாக உள்ளே வந்து வெள்ளை வளையம்லாம் வரக்கூடாது. நீங்கள் இது நம்ம மித்த பகுதிகளில் விளையிறது எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது, உள்ளே வெள்ளை வளையம் வருது. ஆனால் அந்த ஆந்திராவில் தமிழ்நாடு பார்டரில் உள்ள எல்லாமே சித்தூர் மாவட்டத்தில் வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்குது. அதில் எந்த ஒரு வெள்ளையும் வர்றதில்ல உள்ள வளையம். அதுதான் எக்ஸ்போர்ட்டில் நம்பர் 1 இருக்குது. இது வெளிநாடுகளில் அவங்க வந்து ஒரு வாஸ்துவாக வந்து வீட்டில் வந்து ஒரு செம்மரத்திலான பொருள் இருந்தாலே அதை வந்து நமக்கு வந்து அது வாஸ்துப்படி நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் சைனாக்காரங்க வாங்குறாங்க. ஜப்பானில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு செம்மரத்தில் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்துலையும் இருந்துச்சு. இது வந்து நம்ம மரப்பாச்சி பொம்மையெல்லாம் செம்மரத்தில் தான் ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதனால் மரப்பாச்சி பண்ணோம்னா இது வந்து ஆன்டி டயரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது செம்மரத்தில். அதாவது பிள்ளைங்க வந்து பிளாஸ்டிக் வைக்கிறோம், வாயில் ஏதாவது வச்சுன்னா வயிற்றுப்போக்கு வரும். அந்த செம்மரக்கட்டையை வச்சோம்னா அதில் வந்து வயிற்றுப்போக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது செம்மரத்துக்கு. அதனால தான் அந்த மரப்பாச்சி பொம்மையெல்லாம் அதில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். அது ஆன்டி டயரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. அதனால் செம்மரம் வந்து மருத்துவ குணம் உள்ளது. கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மணி செஞ்சு போட்டுக்கிறாங்க. ஒரு சிலை செஞ்சு விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதனால் இடியை கூட தாங்கக்கூடியன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எகிப்தில் வந்து ஒரு மன்னரை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவர் வந்து ஒரு செம்மர கட்டையாலான வீடு செஞ்சுட்டு கதிர்வீச்சையை தடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து செம்மரம் வந்து வளர்க்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்மளே யூஸ் பண்ணணும், கன்சியூம் பண்ணால் நல்லது. இது வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணி இவ்வளோ விலை கிடைக்குன்னு கற்பனை பண்ணுறதை விட நம்ம வந்து பயன்படுத்தினா விவசாயிக்கும் நன்மையாக இருக்கும், நமக்கும் நன்மையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.